தெளிவு வேணும் சார். மருத்துவத்தை பற்றி தெளிவு வேணும். ஓகே சார். இப்போ என்ன அப்படின்னா சார், இப்போ ஏதாவது ஒரு நோய் உடல் தொந்தரவு வருது அப்படின்ட்டு பெரும்பாலான மக்கள் வந்து அலோபதி, ஆயுர்வேதம் இந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவ முறைகள் வச்சுட்டு அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காங்கல்ல. ஸோ அது வந்து அதை விட நம்ம வந்து எப்படி நம்ம இறைவனை சார்ந்து நம்ம இருந்து அந்த நோயிலிருந்து முழுமையா வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது சார். மருத்துவமே இல்லாம வெறுமையா இறைவனை சார்ந்து வாழ்ந்தாலே நம்ம நோயிலிருந்து முழுமையா வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக கேட்கிறேன் சார். அவர்களின் இருதயங்களில் நோய் உள்ளது. இது நமக்கு வேதம் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி, எச்சரிக்கை. நமக்கான தெளிவும் அதில் தான் இருக்கு. இப்போ இருதயங்களில் உள்ள நோய்க்கு என்ன மருந்து? எந்த இருதயத்தை பற்றி இங்கே பேசுது? இரத்தத்தை உடம்புக்குள்ள செலுத்துதே அந்த இருதயமா? பம்ப் பண்ணதே அந்த இருதயமா? மனசை பற்றி பேசுது இல்லையா? நமக்கு அறிவிக்கக்கூடியது மனசு. அவருடைய இருதயங்களில் நோய் உள்ளது. இந்த நோய்க்கு மருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமா? எந்த மருத்துவம் இந்த நோய்க்கு மருந்து கொடுக்குது? இல்லை எந்த மருந்து இந்த நோய்க்கான மருந்து? இருதயத்தில் நோய் இருக்குது அப்படின்னா உணர்வை பின்பற்றலை, இதுதான் நோய். இருதயம் நமக்கு அறிவிக்கக்கூடிய நற்செய்தியும் எச்சரிக்கையும் நம்ம எடுத்துக்கொள்ளலை, இது நோய். இப்போ இதை தவிர இந்த நோய் உருவாக்கிய அந்த மாற்றங்கள் உடலில் விளையும் பொழுது எது விளைந்ததோ உடம்புல அதுக்கான மருந்தை தான் எல்லாரும், எந்த விதமான மருத்துவமாக இருந்தாலும் அதுதான் எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த நம்பிக்கையோடு எடுக்கிறாங்க? இது சரியாகும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு. அந்த மருத்துவத்து மேலே எப்படி நம்பிக்கை வந்தது மனிதர்களுக்கு? ஒரு விபத்து அவருக்கு ஏற்படுது, அதாவது வெளியிலிருந்து ஒன்று அவர்களுக்கு ஒரு பாதிப்பு அவர்களுடைய உடம்புல ஏற்படுது. அதுவும் ஏன் ஏற்படுது? உணர்வை கவனிக்காதனால தான் அங்கேயும். அப்போ அந்த விபத்துக்காக அவர்கள் இறைவனுடைய வழிகாட்டுதலின் காரணமாக ஒரு மருந்து எடுத்துக்கிறாங்க. அது மண்ணாக இருக்கலாம், அல்லது ஒரு செடி கொடியாக, அல்லது வேறாக, ஒரு இலையாக, எது வேணாலும் இருக்கு. அவர்களுக்கு அந்த உயிரோட்டம் நல்லபடியாக இருந்ததன் காரணமாக அங்கே அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அந்த விபத்திலிருந்து விடுபட்டு வர்றதுக்கான ஒரு வழி கிடைச்சது. ஒரு எலும்பு உடையுது, அசையாம வைத்திருந்து அந்த எலும்பு ஒட்டி, அது அதோடைய இயல்பு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தன்னை புதுப்பிக்கும் உயிரோட்டம் நல்லபடியாக இருக்கும்போது. இப்போ அதை அசையாமல் வைப்பதற்காக குச்சிகளை கொஞ்சம் கட்டுறது. நீங்கள் எந்த ஒன்றையும் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதிலிருந்து ஒரு அறிவு உங்களுக்கு உண்டு, கல்வி. நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களையும், உங்களுக்கு உள்ளேயும் உங்களுக்கு வெளியும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கவனிப்பில் உங்களுக்கான ஒரு பாடம் நீங்கள் கற்றுக்கிறீங்க. இப்போது கவனிக்கணும்னா பொறுமையும் அமைதியும் வேணும். இப்போ நீங்கள் கவனிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணுமா? இல்லை என்ன கவனிச்சிங்க அப்படின்றது கற்றுக் கொடுக்குறோமா? என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உலகத்தில் நீங்கள் எதை கவனிச்சிங்களோ அதை சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் எப்படி கவனிச்சிங்க, எங்கே கவனிச்சிங்க, அதை வந்து கற்றுக் கொடுக்கறது இல்லை. அது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. ஆனால் அதன் பக்கம் திருப்பணும் நம்ம, எதை கவனிக்கணுங்கிறது. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கானதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் கவனிச்சிங்களோ அதை தான் சொல்லிக் கொடுப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு கவனிக்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் கவனித்ததை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ தான் அது மருத்துவமாக புரியாத ஒன்றாக, பலன் தராத ஒன்றாக அது மாறுது. எந்த ஒன்றும் யார் கவனித்தாங்களோ அவங்களுக்கு அந்த கவனிப்பின் காரணமாக ஒன்று வருகிறது. அது விபத்தில் ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, அடிபட்டுருச்சு, இப்படி
உடம்புல ஒன்று குத்திருச்சு, அதை எப்படி எடுக்கணும், இது எல்லாமே. இப்போ இதை செய்யும் பொழுது மக்களுக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட நோய் வந்த காலத்தில் இப்போ அவங்ககிட்டே போகிறாங்க, அவங்க இதை சரி பண்ணுவாங்க நினச்சிக்கிட்டு போகிறாங்க. உடம்புல உயிராற்றல் நல்லபடியாக இருந்து ஏற்படக்கூடியது ஒரு விபத்து. ஆனால் நோய் அப்படி இல்லை, உயிராற்றல் படிப்படியாக குறையுது. அது நம்ம செய்யக்கூடிய தவறின் காரணம். என்ன தவறு? அவருடைய இருதயங்களில் நோய் இருக்கிறது. ஒரு மருத்துவத்துக்கு போகும்போது அது சரியாகும்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த சரியாகுதுங்கிற எண்ணத்தை கொண்டு மனிதர்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. இது சரியாயிரும், இது பண்ணால். இப்போது ஒரு சோதனைக்காக, உங்களுடைய நம்பிக்கைக்காக நீங்கள் அதிலிருந்து விடுபடுறீங்க. இது சரியாகும்னு சொல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு இல்லை. அந்த உங்களுடைய மனசில் அந்த அந்த நம்பிக்கை தான் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் நன்மையை கொண்டு வருது. ஆனால் அது தற்காலிகமானது. நீங்கள் உங்களுடைய தவறுகளிலிருந்து திருந்தணும். அந்த இருதயத்தில் நோய்னு நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா, வேதமாக நமக்கு மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கு இல்லையா, அந்த இருதயத்தின் நோய் என்ன? நம்முடைய மன அமைதியை கெடுக்கிறது. கெடுத்ததுன்னு தெரியாமல் உணர்வை பின்பற்றாமல் உணர்ச்சிகளை பின்பற்றி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது படிப்படியாக நம்முடைய உடலில் அந்த பிரச்சனைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. இதுக்கு தான் நீங்கள் ஒவ்வொரு மருத்துவமாக போகிறீங்க. எந்த மருத்துவமும் உங்களை மனதின் நோயை குணப்படுத்துவதில்லை, குணப்படுத்த முடியாது. மனதின் நோயை துவக்கியவர்கள் தான் சரி பண்ணணும். அப்போ மனதின் நோய் அமைதியை கெடுத்துக்கிட்டதன் காரணமாக உருவாகுது. இப்போ அந்த அமைதிக்காகத்தான் உங்களுக்கு வழி, உங்களை படைத்தவனமிருந்து வழி, உணர்வு தான் வழி. இப்போ மனிதர்கள் உணர்வை பின்பற்றாமல் ஒரு மனிதனை பின்பற்றக்கூடியவர்களாக மாறுறாங்க, நம்பிக்கையோடு மாறுறாங்க. அவங்க நம்மளை பிரச்சனையை தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரச்சனை யாருக்கு இருக்கோ, எந்த நம்பிக்கையோட அந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு தற்காலிக பலன் ஞாபகம் வச்சுக்காங்க. மறுபடியும் வர்றதுக்கு காரணம் நம்ம தவறுறோம். வேதம் நமக்கு வழிகாட்டுது, உணர்வை பின்பற்றுங்கள், இதை இப்படி செய்யுங்க சரியா போகும்னு சொன்னால், ஒரு பொருளை கொண்டு செஞ்சால் அந்த பொருள் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ அந்த மனநிலைக்கு தக்கவாறு தான் உங்களுக்கு அது உதவும். ஏன்னா ஏன் அப்படின்னா மனிதனுடைய மனதிற்கு ஒவ்வொன்றும் கட்டுப்படணும். அது எப்படி கட்டுப்படும்? நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருந்தால் அந்த நல்லதுக்கு கட்டுப்படும். கெட்ட எண்ணத்தோடு நீங்கள் இருந்ததுன்னா அந்த கெட்டதுக்கு தான் அது உதவி செய்யும். இப்போ கெட்ட எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த மருந்து உதவாது. நம்முடைய அடிப்படைக்கு, அந்த மன அமைதிக்கு உணர்வு காட்டக்கூடிய இறைவன் காட்டக்கூடிய அந்த பாதையில் ஒவ்வொருத்தரும் திரும்பினா தான். தன்னுடைய தவறுகளை திருத்திக்காமல் நம்முடைய நோய்கள்லேருந்து, உடலில் வெளிப்பட்ட நோய்கள் மறைவாக இருக்குது, முதல்ல மனசில், அப்புறம் உடலில் வெளிப்பட்டதை போக்குறதுக்கு வாழ்நாள் முழுசும் எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இறைவன்கிட்ட திரும்புதன் வாயிலாக நோயும் வறுமையும் தான் இறைவன் கொண்டு வர்றான் நமக்கு. எதுக்காக? அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு. உணர்வுக்கு பணியணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உணர்வுக்கு பணியணும், பணிந்து வரும் பொருட்டு. உணர்வு உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் கொண்டு வரும், நன்மையை மட்டும்தான் அறிவிக்கும். இப்போ அந்த உணர்வுக்கு பின்பற்றாமல் போகும்போது பணிவதற்காக உங்களுக்கு நோயும் வறுமையும் இறைவன் அறிவிக்கின்றான். அவன் ஒன்றை நாடினால் எவரும் அதை மாற்ற இயலாது. இப்போ நோயும் வறுமையும் எதற்காக? பணிந்து வரும் பொருட்டு. இப்போ யார் பணியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவருக்கு அதிலிருந்து இறைவன் பாதுகாக்கின்றான். இப்போ பணியுடையவர்களாக இருக்கிறாங்களா இல்லையான்னு எதை வச்சு அறிகிறது? நம்ம அறியறதுக்கு இல்லை. மற்றவங்க எப்படி பணிவோடு இருக்கிறாங்களான்னு நம்மளை கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னை கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் நான் பணிவுடையவனாக இருக்கிறேனா, இது ஒவ்வொருத்தரும் பார்த்து கொள்ள வேண்டியது. அந்த பணிவு இருக்கும் பொழுது அவர்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. இதுக்கு முன்னர் அவர்கள் பிடிக்கப்பட்டாலும், நோயும் வறுமையும் கொண்டு பிடிக்கப்பட்டாலும் அவர்கள் அதிலிருந்து இப்போது மீண்டு வர்றாங்க. பணிவு வரும்போது தன்னுடைய தவறுகளுக்காக வருந்துறாங்க, தன்னுடைய தவறுகளிலிருந்து விடுபடணும்னு விரும்புகிறாங்க. இந்த எண்ணத்திற்கு இப்பொழுது அடிபணியும். இது இல்லாமல் என்னுடைய அந்த குணக்கேடை நான் மாற்றிக்கொள்ளாமல் நான்
நோயிலிருந்து, எனக்கான அந்த கஷ்டங்கள்லேருந்து, நான் பணிந்து வருவதற்கான அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட யாருக்கும் சாத்தியமில்லை. யாராக இருந்தார் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமான பதில் இது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தன்னுடைய இறைவனம் திரும்பாமல் அதற்குத்தான் வேதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதர்கள் வேதத்தின் பக்கம் திரும்ப விடாம அங்கேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் இது வேதம் இது வேதம்னு மனிதர்கள் கூட்டம் சேர்க்கறதுக்காக வேதம் அப்படின்றத உணரணும். நம்ம இது வேதம் தான்ன்றதை உணரணும். உணர்வு அறிவிக்கும் இது வேதமா இல்லையான்னு உணர்வு அறிவிக்கும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும். இப்போ வழிகாட்டக்கூடியவங்க, வேதத்தை கொண்டு நமக்கு வழிகாட்டக்கூடியவங்க, அவங்க சொல்லக்கூடிய செய்தி அதை கொண்டும் நாம் அறியணும். இது நமக்கு வழிகாட்டுதா, இது தெளிவாக இருக்கிறதா, நன்மையை நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறதா, எச்சரிக்கை தருதா, அதில் பலன்கள் நமக்கு காண முடியுதா, சொல்லப்படக்கூடிய செய்தி வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியது தானா, அது மனசு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, மனசு ஏற்றுக்கொள்ளும் போது கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வருவார். இதெல்லாம் நம்ம அமைதியில் இருக்கும் பொழுது தான், நாம் ஒவ்வொருவரும் அமைதியில் இருக்கும்போது தான் இதை கவனிக்க முடியுது. அதான் இறைவனுடைய பாதை சாந்தமும் சமாதானம். இதை தவிர இல்லை, அந்த இதை தவிர இல்லை அப்படின்றத அல்லாஹ். இப்போ அதுக்கும் ஒரு உருவம் கொடுத்துட்டு நம்ம அது வேற, என்னுடைய நான் கூப்பிட்ற நாமம் வேற, இந்த நாமம் வேறன்னு சொல்கிறோம். நாமம்னா பெயர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாமகரணம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயரை சூட்டிக்கிறாங்க. இறைவன் இறைவன் சொல்லிட்டு அப்படி ஒன்று ஆக இதை ஆக்கிக்கிறாங்க. அல்லாஹ்ன்றது உணர்வை பின்பற்றுவதை தவிர இல்லை, நன்மையை தவிர இல்லை. நீங்கள் எந்த ஒரு நன்மையை நாடினாலும் அதற்கு அந்த நன்மை உங்களுடைய தேவை, அந்த தேவையை நிறைவேற்றக்கூடியது உங்களுடைய உணர்வை தவிர, அந்த உணர்வை உருவாக்கியவனை தவிர, யார் அதை நிறைவேற்றுவானோ அவனை தவிர இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு படைத்தவன் கற்றுக் கொடுக்கும் பொழுது அது அர்த்தத்தோட கற்றுக் கொடுத்துருக்கான். அர்த்தம் இல்லாமல் இல்லை, அந்த அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். ஒவ்வொரு பகுதியிலும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சொல்லப்படுது. அவர்களுக்கு எதை ஒரு மொழியாக அவங்க பேசி வந்தார்களோ அந்த மொழியில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர செய்தி அதுதான், அவனை தவிர இல்லை. அந்த அர்த்தத்தை மட்டும் நீங்கள் நம்ம யார் ஒருத்தரும் அந்த அர்த்தத்தை மட்டும் எடுக்கணும். ஆனால் பேராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிரிஞ்சு போயிடுறோம், பிரிகிறோம். பேருன்னு சொல்லும்போது உருவமாக மாறுது, உருவம் கொடுக்குறோம். அர்த்தம் மறைவானது, உணர்வு காணுது. நல்லது அப்படின்னு சொல்லும்போது எந்த மொழியில் சொன்னாலும் ஒரு உணவு கொடுத்து நல்லது சாப்பிடுங்கன்னா அவன் புரியுது. அவன் என்ன சொன்ன புரியலாம் கூட சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, நல்லதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். பெயரை சொன்னால் உங்கள் மொழியில் அந்த அர்த்தத்துக்கு வேறு அர்த்தம் கூட இருக்கலாம். ஆனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னு விளங்கிச்சுன்னா போதும், மறைவானது. உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னா பகையாயிருவோம், ஒருத்தர் மற்றவர்களுக்கு பகையாக மாறிடுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அமைதியை கெடுத்துக்குவோம், நோயையும் வறுமையும் நாம் உருவாக்கிக்குவோம்னு அர்த்தம். மனதின் இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் நீங்கள் சொன்ன அந்த மருத்துவங்கள்ல இருக்கா அப்படின்ற அந்த கேள்வியை நீங்கள் மனசில் எடுக்கும் பொழுது, இப்போ எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, காரணம் விளங்குது, உணர்வை பின்பற்றலை, இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு எது மனசுக்கு சமாதானத்தை கொடுக்குதோ, எது உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு நிவாரணத்தை, அந்த நிவாரணத்தை தொடர்ச்சியாக செய்கிறது இல்லை. எந்த ஒரு நிவாரணமும் தற்காலிகமானதுன்னு விளங்கிக்கிட்டு தற்காலிகமாக அதை நீங்கள் செய்கிறீங்க, அதை விட்டு விலகி வர்றீங்க. அதனால் எந்த ஒரு மருத்துவத்தை யார் எடுத்துக்கொண்டாலும் அது தற்காலிகமானதுன்னு விளங்காமல் இந்த மருத்துவம் எனக்கு சரி செய்யணும்னு நினைக்கும் போது, அல்லது அந்த மருந்து எனக்கு சரி செய்யணும்னு நினைக்கும் போது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாள் ஆக ஆக அது அவளுக்கு கேட்கது, அந்த மருந்து அவளுக்கு பலன் தராது, அடுத்தடுத்ததுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. தற்காலிகமானது மருந்து விருந்தும் 3 நாள் இல்லையா, 1 நாள் 2 நாள், அதுக்கு மேலே அந்த மருந்து நமக்கு பலன் இல்லை அப்படின்னா அதை பயன்படுத்தலாம வேற மருந்தா? இல்லை, மருந்து உடைய அந்த அதனுடைய வீரியம் என்ன, அது நமக்கு எந்த அளவுக்கு பலன் தருதுங்கிறத நமக்கு காட்டிடுச்சு, அவ்வளோதான். பரிகாரம் தற்காலிகமானது, அந்த பரிகாரமே பலருக்கு சேர்வதில்லை.
நன்மைகள் பாக்கி இருந்தால் அந்த பரிகாரம் தற்காலிகமாக உதவுகிறது. நீங்கள் ஒவ்வொரு வாசலில் வழியாக நுழையுங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் அது உங்களுடைய இறைவனமிருந்து வரக்கூடியதை தடுத்து விடாது. நீங்கள் செய்யக்கூடிய அந்த மருந்து உங்கள் இறைவனமிருந்து உங்களுக்கு வரக்கூடியதை தடுத்து விடாதுங்கிற அந்த உள்ளட்சத்தோட. அப்போது எது தடுக்கும்? இறைவன் நாடணும் அப்படின்னா உணர்வை நீங்கள் பின்பற்றுங்கள், தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளுங்கள். தவறுகளை யார் மன்னிப்பானோ அவனிடம் திரும்பி, அப்போ உணரணும், முதல்ல அவன் எனக்கு உணர்த்தணும், இது தவறுன்னு உணர்த்தணும். நான் செய்தது தவறுன்னு உணரும்போது நன்மையை விரும்புகின்றேன், இந்த தீமையை நீக்குகின்றேன், அதில் மறைவாக இருக்குது. இப்போ நம்முடைய ஒவ்வொரு செல்லும் அது உண்டாக்கக்கூடிய ரசாயனமும் நன்மையை நோக்கி சரி செய்யக்கூடிய பாதையில் அமையும். நம்முடைய தவறுகளை நம்ம திருத்துக்கலைன்னா நம்முடைய செல்கள் அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ளாது. அதாவது நன்மைகள் வேணும்னு விரும்புகிறீங்களா, தப்பு பண்ணிக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாது. அது முரணான ஒன்றாக அது பார்க்கும். நல்ல எண்ணத்துக்கு மட்டும்தான் அது நல்ல விதமாக காரியம் செய்யும். ஒவ்வொரு அணுவும் நல்ல எண்ணம் அங்கே இல்லை, அது காரியங்கள் செய்யாது. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பொருளை கொடுத்தா ரசாயன மாற்றம் ஏற்படாது. ரசாயன மாற்றம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ரசாயனம் உங்களுடைய உடலில் சுரக்கிறது, வெளியேறது இல்லை. இப்போ என்ன கேள்வி இருக்கு? தெளிவா இருக்குது. ஆனா வந்து இப்ப எமர்ஜென்சி ஏதாவது ஒண்ணு எடுக்கிறாங்க, அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி அது பக்கம் போகக்கூடாது, இறைவன் திரும்பணுங்கிற அது தொடராம அது வந்து தற்காலிகமா அதை பயன்படுத்திட்டு விடணுங்கிறதும் ஒரு வகையில புரியுது. பட் அதுவுமே தேவையில்லைங்கிறதும் புரியுது. அந்த தெளிவு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக நம்பிக்கை கொண்ட இடத்திலும் நம்பிக்கையின் பாதையில் வழிகாட்டக்கூடியவங்களும் அந்த செய்தியும் இது நமக்கு நம்பிக்கை தருகிறதா, தெளிவை தருதா? நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்கணும்? எதன் மீது தெளிவு இருக்குதோ அந்த தெளிவின் மீது நம்பிக்கை இருக்கணும். என்னென்னே தெரியல ஆனால் நம்புகிறேன், இது இருக்கக்கூடாது. நம்பிக்கை தான், ரெண்டு நம்பிக்கை தான். புரியாமல் நம்புறதும் தெளிவடைந்து நம்புறது ரெண்டு இருக்குது. தெளிவடைஞ்சப்பட்ட நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னா மறைவானதை நம்பணும். மறைவானதையும் தெளிவில்லாமல் நம்புறது. அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்கா நம்பக்கூடாது. இறைவனுடைய வழிகாட்டுதல் நம்பிக்கைன்றது தெளிவின் மீது. இவன் நம்பிக்கைன்னு சொன்னாலே மூட நம்பிக்கைன்னு சொல்கிறான். எதை நீங்கள் அறிவியல் என்று கூறுகிறீர்களோ அதையும் இவன் விளங்காமல் தான் நம்பிக்கை கொள்கிறான். எல்லாரும் சொன்னாங்க, எப்படி ஆன்மீகங்கிறதுல எல்லாரும் சொன்னாங்கன்னு ஏற்றுக்கிட்டானோ மனிதன், அதே போலவே அறிவியலும் எல்லாரும் நம்புகிறாங்க அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. ரெண்டுமே மூட நம்பிக்கை தான். என்ன ஒன்று செய்கிறோமோ அதை பற்றி ஒரு தெளிவோடு நம்ம செய்யணும். தெளிவு இல்லைன்னா தெளிவு தேடுறோம், அவ்வளோதான். நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் தெளிவு தேடுகிறேன், இதை நான் நம்பவில்லை. தெளிவை தேடி நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கேட்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒன்றை கேட்டாலும் சரி, அதில் என்ன தெளிவு இருக்குது? தெளிவுனா என்ன? நன்மையும் தீமையும் என்னால் பிரித்து பார்க்க முடியும். என் வாழ்க்கைக்கு உதவுகிறதா என்ற முதல் தெளிவு. எனக்கு அது நன்மை தருகிறதா தெளிவு. தெளிவு ஒன்றுக்கு மேல் ஒன்று, இதுதான் தெளிவு. ஒரு தெளிவு இன்னொரு தெளிவை மைனஸ் பண்ணாது, இல்லாமல் ஆக்காது. அது புரிஞ்சுக்கணும். தெளிவுக்கு மேல் தெளிவு கிடச்சிட்டே இருக்கும், ஒளிக்கு மேல் ஒளி. அப்போ எந்த ஒரு தெளிவும் அதற்கு மேல் இன்னொரு ஒளி, இன்னொரு ஒளி, இன்னொரு ஒளி, அப்படி ஒரு தெளிவுக்கு மேல் கிடச்சிட்டே தான் இருக்கும். ஒன்று மற்றதை கேன்சல் செய்யாது, அழிக்காது. ஒரு தெளிவு மற்ற தெளிவு அழிக்காது. அப்போ தெளிவடைஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்ன செய்கிறேன், படிக்கக்கூடிய அந்த காரியத்தில், நான் இப்போ செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியத்தில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பிரித்து பார்க்குறது தான் தெளிவு. நன்மையும் தீமையும் பிரித்து, நன்மையை நான் விரும்புகின்றேன், நன்மையை நான் செய்கின்றேன், இதுதான் தெளிவு. தெளிவுடைய இன்னொரு சொல் ஞானம். ஞானம் கிடைக்கப்பட்டவர் அப்படின்னா தெளிவு கிடைக்கப்பட்டவர்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு எளிதாக தமிழில் தெளிவுன்னு சொல்லும்போது புரியுது. ஞானம்னு சொன்னால் அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு என்னென்னு பொருள், எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதன் காரணமாக நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது இல்லையா? தமிழில் அதற்குரிய சொல் தெளிவு. தெளிவு கிடைச்சிக்கணும் நமக்கு. அப்போ தெளிவு மேலே, தெளிவுக்கு மேல் தெளிவு நமக்கு வேணும். இப்போ இந்த தெளிவு எங்கேருந்து வருது? ஒருத்தர் சொன்னால் அதில் நம்ம இதில் நன்மை தீமையாக நம்மளால் பிரித்து பார்க்க முடியுதா? அவங்க பிரித்து நமக்கு காட்டுறாங்களா? அப்போ நமக்கு உள்ளும் நமக்கு வெளியிலும் நடந்து கொண்டு இருப்பதை அதோடைய இயல்பை அறிவதுதான் அறிவு.
படைப்புகளின் இயல்பை, படைப்புகளில் நானும் தான், ஒவ்வொருத்தரும் அவர்களும் ஒரு படைப்பு தான் இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தரும் படைப்பு தான். அப்போ அந்த படைப்பின் இயல்பை அறிந்து கொள்வதுதான் அறிவே தவிர, அந்த இயல்பை அறிந்து கொண்டு நன்மைக்காக நீங்கள் பயன்படுத்தணும். இதெல்லாம் அறிவு. எப்போ கேடுகளை நம்ம உருவாக்குறோமோ கேட்டுக்கிறோமோ அது அறிவு இல்லை அப்படின்னு விளங்கணும். நமக்கு அறிவுனா கெட்டது நல்லது பிரிச்சுட்டு நல்லதை நம்ம ஏற்று அதை செய்கிறது, மற்றவங்களுக்கு அதை தான் எடுத்து சொல்கிறது, கெட்டதை விளக்க சொல்கிறது. இதுதான் அறிவு. இதை தவிர அது அறிவு இல்லைன்னு விளங்கணும். ஆனால் இப்போ எதெல்லாம் கூடாதுன்னு இப்போ நமக்கு உணர்றோமோ இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பல வழிகளில் நம்ம ஒவ்வொருத்தரும் கெடுக்கப்பட்டிருக்கோம், தவறான திசைக்கு திருப்பப்பட்டிருக்கோம். அதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. இப்போ இது தெரியுது, தெளிவு வேணும், நன்மை தீமையை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு தெரியுது. நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் அது இருக்குது, இது குழப்பத்தோடு நம்ம இருக்கோம் அப்படின்றத அறிகிறதுக்காக தான் தொடர்ச்சியாக நம்ம வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கோம். வேதத்தை கொண்டு வழிகாட்டக்கூடியவர்களையும் இப்படித்தான் அடையாளம் காண்றோம். இல்லைன்னா வெறும் சடங்கு மாதிரி ஆயிரும். 10 பேர் 5 பேர் ஒவ்வொன்றா கூடி உட்காந்து படித்து இந்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தனித்தனியாக படிக்கிறோம், 4-5 பேர் சேர்ந்து படிக்கிறோம். தெளிவு, நமக்கு அதுலேருந்து தெளிவு கிடைக்கணும். ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் அறிவிப்பவர்கள் இருக்கிறாங்க. இறைவன் அவங்கள தெளிவு அவங்களுக்கு இறைவன் கொடுக்குறான். ஒவ்வொருத்தருக்கும் அவர் வாழ்க்கைக்கு வேண்டிய தெளிவு இறைவன்லேருந்து வருது. அப்போ இந்த புத்தகத்தை பற்றிய தெளிவும் கொடுக்கப்படுது. அவங்க அதை எடுத்து சொல்லிட்டு வர்றாங்க. அவர்களையும் ஒவ்வொரு தெளிவையும் நம்ம அடையாளம் காணணும். யார் எந்த ஒன்றை சொல்லும் பொழுதும் நம்ம அதில் இருக்கிற தெளிவை அடையாளம் காணணும். நன்மைகள், தெளிவுனா நன்மையும் தீமையும் பிரித்து பார்க்குறோம், நன்மைகளை எடுத்துக்கொண்டு வாழ விரும்புகிறோம். இப்போ அதுக்குரிய சூழலுக்காக காத்திருக்கிறோம். அதான் பொறுமை. எனக்கான நான் எதை விரும்பினனோ, எதை நான் தெளிவு பெற்றனோ, அந்த தெளிவில் வாழ்வதற்கான சூழல் எனக்கு அமையும். இது நம்பிக்கை. அதுக்காக பொறுமையாக இருக்கணுங்கிறது வேதம் எனக்கு வழிகாட்டுது. பொறுமையுடன் வாங்க, சமாதானத்தோடு வாங்க, இப்போ தான் கவனிக்கக்கூடியது வரும். இப்போ இந்த கவனிப்பில் உங்களுக்கான வாழ்க்கையை நான் அறிவிக்கிறேன். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் அவசரத்தில் இருக்கிறனால நம்ம என்னதான் எடுத்து சொன்னாலும் அவங்க அதை நோக்கி நம்ம இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுறோம். அதற்காகத்தான் இறைவன் சொல்கிறான், சொல்வது கடமை, கண்காணிப்பது அல்லன்னு சொல்லி. அப்போ அந்த சொல்கிறதும் யாருக்கு, யார் பணியுடையவர்களாக, தேவையுடையவர்களாக, பணியுடையவர்கள்னா தேவையுடையவர்கள், தேவை வரும்பொழுது பணி வந்துடும். அப்போ அந்த தேவையுடையவர்களாக அவர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்றான். அப்படி எடுத்து சொல்லும்போது மக்கள் வரும்பொழுது நீங்கள் அவர்களை சந்திப்பதில் ஊக்கம் கொண்டாதீர்கள் சொல்கிறேன். எப்படி நடந்துக்கணுங்கன்னு அறிவிப்பதற்காக இறைவன் மனிதர் ஒவ்வொருவருக்கும், உணர்வை பின்பற்றக்கூடிய மனிதர் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அறிவிக்கின்றான் அவனுடைய வேதத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று. அப்போ எடுத்து சொல்லுங்க. கண்காணிக்க முடியாது. ஏன்னா அவருடைய மனம் அவரிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிய மாட்டோம். அவங்களுக்கே தெரியல. அவருடைய இறைவன் அறிவான். ஒவ்வொரு இயற்கையின் ஒவ்வொன்றும் அறியும். இறைவன் அறிவான்னா ஒவ்வொரு அணுவும் அறியும்னு அர்த்தம். இப்போ அந்த அணு அந்த எண்ணத்திற்கேற்ப அவனுக்கு பதில், அவனுக்கு விளைச்சலை கொடுக்கும் அந்த மனிதனுக்கு. அப்போ யார் ஒருவரும் அவர்கள் தங்களுக்கு எதிராகவே சாட்சிகளாகவும் தங்களுக்கு எதிராகவே அவர்கள் சூழ்ச்சிகளையும் செய்து கொள்கிறார்கள். சூழ்ச்சின்னா என்ன? நல்லதற்கு மாறாக நீங்கள் செய்வது எண்ணுவது சூழ்ச்சி. உணர்வு நமக்கு அறிவிக்கக்கூடியது நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கிறது, நன்மையை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறது, தீமையை விளக்கும்படி செய்கிறது. எப்பொழுது ஒரு மனிதன் தீமையை ஏற்றுக்கொள்கின்றானோ, தீமையை செய்கின்றானோ, அவன் தனக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்கிறான். ஆனால் அவன் நினச்சிக்கிறான் நம்ம அடுத்தவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுறோன்னு. இல்லை, அது தனக்கு எதிராகவே. கெட்டதை நம்ம விரும்பினோம்னா நமக்கு நாமே சூழ்ச்சி செய்கிறோம். தனக்கே எதிராக, தனக்கே கேடாக சூனியம். சூனியம்னா அந்த நன்மையும் இல்லைன்னு அர்த்தம். தனக்கே எதிராக சூனியம் செய்து கொள்கிறார்கள். கெட்டதை விரும்பும்போது, கெட்டதை எண்ணும் போது அவருடைய மனதில், இதயத்தில் அவர்கள் கெட்டதை எண்ணுகிறார்கள். நம்ம எல்லாருக்குமே நம்மளை படைத்தவன் தான் உதவி செய்கிறான். அப்போ படைத்தவனிடம் திரும்பிய, படைத்தவனை நோக்குபவராக இருக்கக்கூடிய மனிதர் மற்றவர்களுக்கும் அதை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ எப்போ நீங்கள் உணர்வு பக்கம் திரும்புகிறீங்க, அந்த சூழ்நிலை அவன் ஏற்படுத்துகிறான். சிரமம் வரும்போது தான் என்ன செய்யணும்னு தெரியலையே நினைக்கிறீங்க இல்லையா, இதுதான் உணர்வு பக்கம் திரும்புறது. இப்போயும் நீங்கள் வெளிப்பக்கமாக திரும்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருக்கிறான் அவன், நீங்கள் மறுபடியும் வர்றதுக்காக.
உங்களுடைய இன்னொரு சூழல் உருவாகிற வரைக்கும், அவன் உருவாக்குற வரைக்கும். இப்படி இந்த உயிராற்றல், நம்ம கொடுக்கப்பட்ட அந்த உயிராற்றல் உடலை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. பொறுமையோடு இருங்க, தெளிவு கிடைக்கிற வரைக்கும்னு அர்த்தம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா எப்போ அது நெருக்கமாகவும் இருக்கும், நம்ம அறிய மாட்டோம், ஆனால் கவனிக்காமல் போயிடுறோம். நீங்கள் சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டின்றது தொடர்ச்சியாக இருக்குது, நம்ம கவனிக்க தவறுறோம். அப்போ நம்முடைய கவனமும் அந்த தீர்வும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய அந்த தருணம் நீங்கள் இறைவனை சந்திக்கிறீர்கள் அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரியுது. ஏன்னா காதில் கேட்டுட்டு இருக்கீங்க, கண்ணில் பார்த்துட்டே இருப்பீங்க, ஆனால் என்னன்னு புரியல. கண்ணு பார்த்துட்டு தான் இருக்கு, உங்களுக்கு வேண்டியது தான், ஆனால் இது எனக்கு வேண்டியதுங்கிற அந்த கவனம் இல்லை, கடந்து போகிறீங்க. கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, கவனம் நமக்கு இல்லை, அதன் காரணமாக கடந்து போய் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கும், அதையே தேடிக்கிட்டே இருக்கும். உணர்வு தான் நமக்கு அறிவிக்குது. உணர்வை பின்பற்றுவதற்கு நமக்கு அமைதி வேணும், சமாதானம் வேணும். அதுதான் பாதை, இறைவனுடைய பாதை, சாந்தமும் சமாதானமும். இதுதான் இறைவனுடைய பாதை. இப்போ எப்பெல்லாம் நம்ம தவறுறோமோ, எனக்கு அந்த தவறிய நேரத்தில் எனக்கு நினைவுபடுத்தக்கூடியவர்கள், மனிதர்களிலிருந்து உணர்வூட்டக்கூடியவர்கள் தேவை. தவறோம்னா தொடர்ச்சியாக உணர்வை தவறுறோம், மறைவானவற்றிலிருந்து தவறுறோம். ஆனால் இப்போ இறுதியாக ஒரு பாக்கி இருக்குது நமக்கு, மனிதர்களிலிருந்து உணர்வூட்டக்கூடியவர்கள் நமக்கு நண்பர்களாக, தோழர்களாக நமக்கு தேவை இருக்குது. அவர்கள் நமக்கு உணர்த்துவாங்க, அவர்களை நாமும் நெருங்க வேண்டும், அவர்களும் நமக்கு நெருக்கமாக நமக்கு நினைவூட்டுவாங்க. நம்ம பெரும்பாலும் மறைச்சிருவோம், பெருமை இருந்துச்சுன்னா மறைச்சிருவோம். உங்களுடைய தோழர்களிடமிருந்தே நீங்கள் மறைத்து விடுவீர்கள், உங்களுடைய நண்பர்களிலிருந்தே மறைத்து விடுவீர்கள். எப்படி? நீங்கள் அவங்களை நெருங்கவும் மாட்டீங்க. உங்களுடைய பெருமை அவளை தடுக்கும், அவளை நெருங்குவதிலிருந்து தடுக்கும். நல்ல விஷயத்தை எடுத்து நமக்கு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள நெருங்க முடியல அப்படின்னா உங்களுடைய பெருமை தடுக்கிறது, நீங்கள் முற்படுத்திடுறான். இப்போ ஏன் வேதத்தில் உங்களுக்கு உற்ற நண்பர்கள் யாராக இருக்கணும்னு இறைவன் அறிவிக்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் அறியணும், உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தலைநகரங்களிலும் மனிதர்களை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் உங்களுக்கான செய்திகள் வரும்போதெல்லாம் நம்ம அதை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறோம். இறைவனுடைய செய்தி வந்துக்கிட்டே இருக்கு, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. ஒவ்வொருத்தரும் அடையாளம் காண வேண்டியவங்களாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பல ஊர்களில் ரொம்ப தூரத்தில் தான் இருக்கோம், ஆனால் நம்மளை இணைக்கக்கூடியதாக இந்த தகவல் தொடர்பு இருக்குது. அப்போ இதன் வாயிலாக நம்ம அறியவும் செய்கிறோம். இப்போ எந்த செய்தி கேட்டாலுமே அந்த செய்தி தெளிவானது தானா, உணர்வூட்டக்கூடியதாக இருக்கா, நமக்கு பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கா, நன்மை தரக்கூடியதாக, பலன் தரக்கூடியதாக இருக்கான்னு சிந்திச்சு இப்போ அந்த சாட்சியை கொண்டு இப்போ பின்பற்றணும் நம்ம ஒருத்தரும். அது இன்னும் வேணுமேங்கிறதான் பின்பற்றுதல். எனக்கு இன்னும் தெளிவு வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை லேசாக்கப்பட வேண்டுமே, அதற்காகத்தான் பின்பற்றுவது, அதுதான் பின்பற்றுவது.